சிம்மராசிக்காரர்களுக்கு எதிரிகள் தாக்குதல் நடத்துவதற்கு இது ஒரு ஏதுவான காலமாக இருக்கும். அப்போ என்னன்னா, சிம்மத்துக்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கக்கூடியது, உடலையும் மனதையும் பாதிக்கக்கூடிய செயல்களை இந்த காலகட்டங்களில் செய்யாமல் இருக்கணுன்றது என்னுடைய முதல் பலனாக நான் அன்போடு சொல்கிறேன். பட் இருந்தாலும் சிம்மராசிக்காரர்கள் உடஞ்சு போகணுன்ற அவசியம் கிடையாது. இந்த குரு பெயர்ச்சியில் அவங்க வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயமா நான் பார்க்கப்படக்கூடியது, அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை அந்த குரு உச்சமடைந்து பார்க்கிறார். இந்த அஷ்டம சனியோட அத்தனை வழிகளையும் குறைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. போன மார்ச் மாதத்திலிருந்தே சிம்மராசிக்கு நிறைய சவால்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அது பொதுவான வழக்கமாக சொல்கிறது தான், நீ பொண்ணை இழக்கணும், அல்லது பொருளை இழக்கணும், அல்லது உயிரை இழக்கணும், அல்லது பட்டத்தை இழக்கணும், அல்லது நீ பதவியை இழக்கணும், அல்லது பேர் புகழை இழக்கணுன்றது விதி. அதில் முக்கியமாக கடந்த ஒரு வருஷமாகவே ஜென்மத்தில் கேது உட்கார்ந்ததுலேருந்து அதீத சிந்தனை, அதீத குழப்பம். இன்னைக்கு பல சிம்மராசிக்காரர்கள் தூக்கமின்மையில் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. தெளிவான முடிவு எடுக்க முடியல. எல்லாம் இருக்குது சார், எனக்கு அரிசி இருக்குது, பருப்பு இருக்குது, 100 பேருக்கு நான் சாப்பாடு கொடுக்குற அளவுக்கான தகுதி இருக்கு, ஆனால் நான் கஞ்சி குடிச்சிட்டு படுத்து தூக்கம் வரல எனக்கு அப்படின்னு புலம்புன சிம்மராசிக்காரர்கள் பல பேர் உண்டு. சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இல்லற வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஆறுதலுக்கு எல்லாம் சூப்பராக இருக்குன்னு போய் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. சிம்மராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு ஒரு புதிய பட்டமும் பதவியும் பொறுப்பும் புகழும் நிச்சயமாக வரும். அதுக்கு காரணம் என்னென்னா, தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சார், சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி அஷ்டம சனியில் இருக்காங்க, போட்டு பாடாப்படுத்துறது தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அடின்னு அடிக்கிறாருப்பா அஷ்டம சனியில் இருக்கிற சனி பகவான் அப்படின்றாரு. இப்போ இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் என்ன பண்ண போறாரு? சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் அவங்க ராசிக்கு 11வது இடத்துல இருந்த குரு 12வது இடம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கு வருகிறார். ஸோ குரு 12ல் மறையிறார் அப்படின்றது ஒரு விதத்தில் உண்மையை சொல்லணும்னா கொஞ்சம் சவாலான நேரம் தான். ஏன்னா 12லே ராவணன் முடி விழுந்தது ஒரு வரலாறு. ராவணேஸ்வரனை அடிக்கவே முடியாதுன்னு நினைக்கும் கால் அவருடைய அழிவு அப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு எதிரிகள் தாக்குதல் நடத்துவதற்கு இது ஒரு ஏதுவான காலமாக இருக்கும். அப்போ என்னன்னா, சிம்மத்துக்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கக்கூடியது, உடலையும் மனதையும் பாதிக்கக்கூடிய செயல்களை இந்த காலகட்டங்களில் செய்யாமல் இருக்கணுன்றது என்னுடைய முதல் பலனாக நான் அன்போடு சொல்கிறேன். அதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கோச்சார கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 கிரகங்களுமே சிம்மத்துக்கு சாதகமாக இல்லை. அதில் முதல் விஷயம், ஜென்மத்தில் கேது உட்கார்ந்துருக்கார், 7வது இடத்துல ராகு இருக்குது, அஷ்டமத்தில் சனி இருக்குது, 11ல் லாபத்தில் ஓரளவுக்கு கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய குரு 12ல் மறையிறார். பட் இருந்தாலும் சிம்மராசிக்காரர்கள் உடஞ்சு போகணுன்ற அவசியம் கிடையாது. இந்த குரு பெயர்ச்சியில் அவங்க வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயமா நான் பார்க்கப்படக்கூடியது, அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை அந்த குரு உச்சமடைந்து பார்க்கிறார். இப்போ குரு தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிற சனியை பார்க்கும் பட்சத்தில் அந்த சனியினுடைய வீரியம் நிச்சயமாக குறையும். அப்போ அஷ்டம சனியினுடைய தாக்கத்தை ஒரு வருட காலத்திற்கு கடவுள் புண்ணியத்தில் அந்த குரு பகவான் குறைக்க போறார். நீங்க கேட்ட மாதிரி அந்த அஷ்டம சனியோட அத்தனை வழிகளையும் குறைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. போன மார்ச் மாதத்திலிருந்தே சிம்மராசிக்கு நிறைய சவால்கள் நடந்துகிட்டே இருக்கு. அது ஒன்று போனா ஒன்று அவங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. பொதுவாக சனி நடந்துச்சுன்னா பொதுவான வழக்கமாக சொல்கிறது தான், நீ பொண்ணை இழக்கணும், அல்லது பொருளை இழக்கணும், அல்லது உயிரை இழக்கணும், அல்லது பட்டத்தை இழக்கணும், அல்லது நீ பதவியை இழக்கணும், அல்லது பேர் புகழை இழக்கணுன்றது விதி. எதையாவது ஒன்று நம்மகிட்ட இருந்து இழக்கக்கூடிய நிலையை அந்த சனி பகவான் ஏற்படுத்துவார்ன்றது உண்மை. பட் இதையெல்லாம் போயிடலாம், உடலையும் மனதையும் நம்ம இழந்துடக்கூடாதுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். அதில் முக்கியமாக கடந்த ஒரு வருஷமாகவே ஜென்மத்தில் கேது உட்கார்ந்ததுலேருந்து அதீத சிந்தனை, அதீத குழப்பம். சிம்மத்துக்கு இன்னைக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் நம்ம நேயர்கள் கமெண்டில் சொல்லுவாங்க, நான் ஸ்ட்ரெஸ்ஸில் மாட்டிக்கிட்டேன், டெப்ரெஷனில் மாட்டிக்கிட்டேன், ட்ரௌமாவில் மாட்டிக்கிட்டேன்னுவாங்க. அதுக்கான வார்த்தைக்குரிய அர்த்தம் கூட அவங்க தெரியாமல் வளர்ந்துருப்பாங்க. இன்னைக்கு பல சிம்மராசிக்காரர்கள் தூக்கமின்மையில் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. தெளிவான முடிவு எடுக்க முடியல. எல்லாம் இருக்குது சார், எனக்கு அரிசி இருக்குது, பருப்பு இருக்குது, 100 பேருக்கு நான் சாப்பாடு கொடுக்குற அளவுக்கான தகுதி இருக்கு, ஆனால் நான் கஞ்சி குடிச்சிட்டு படுத்து தூக்கம் வரல எனக்கு அப்படின்னு புலம்புன சிம்மராசிக்காரர்கள் பல பேர் உண்டு. பட் இந்த குரு அயன சயன போகத்தை குறிக்கக்கூடிய இடத்துக்கு வரார். அந்த 12ல் வருங்கால் அதில் உச்சமடைகிறார். ஸோ அப்போ கவலைப்படாதீங்க. ஜென்மக்கேதுவால் ஏற்படக்கூடிய மனக்குழப்பத்துக்கு அந்த 12ஆம் இடத்து குரு என்பது நிச்சயமாக நல்ல பலனை செய்யும். அதில் ரொம்ப குறிப்பாக 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது, சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடியவருடைய கனவு பலிதமாக மாறும். இந்த அஷ்டம சனியில் ஒரு வீடு கட்டுவாங்க, ஒரு வீடு வாங்குறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஒரு வண்டி வாகன சேர்க்கை இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு அமையக்கூடிய சூழல் உண்டு. ஏற்கனவே தொடங்கிய தொழிலில் இருக்கக்கூடிய முடக்கத்தை இந்த குரு சரி பண்ணுவார். தொழிலில் கொஞ்சம் நல்ல விதமான டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமும் நடக்கக்கூடிய
வரக்கூடியதாக இருக்கும். அம்மாவுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் இருந்துச்சுன்னா அது குறையக்கூடிய நிலைகளை இந்த குருவினுடைய பார்வை ஏற்படுத்தும். அதற்கடுத்தது 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 6 குரு பார்க்குங்கால் என்ன நடக்கும்னா, மறைமுகமாக இருக்கிற எதிரிகள் எல்லாம் விலகுவாங்க. எதிரிகள் எல்லாருமே இவர்களிடத்தில் அடிபணியக்கூடிய சூழல்களை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் மே 26ஆம் தேதிக்கு பிறகு. அதே மாதிரி போட்டி விலகும், பொறாமை விலகும், வஞ்சகம், சூழ்ச்சி, துரோகங்களை களையெடுப்பார்கள் இந்த காலகட்டங்களில். யாரால நமக்கு பிரச்சனை, யாரால நம்ம வீழ்த்தப்படுறோம், யாரால நமக்கு நெருக்கடிகள் ஏற்படுதுன்றது எல்லாத்தையும் கணிக்கக்கூடிய ஆற்றலை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறார். அதே மாதிரி வாரா கடன்கள் வசூலாகும். ஏற்கனவே நான் கடன் கொடுத்தேன் எனக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த கடன் திரும்ப கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சார் நான் கடன் வாங்கிட்டேன், என்னால் அடைக்க முடியல சார், நான் ஒரு கடனே வாங்கினதில்லை, கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணி எனக்கு டாப் அப் லோன் வாங்கி நான் நிறைய நெருக்கடியில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த நெருக்கடிகள் எல்லாம் மாறக்கூடியதாக இருக்கும். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இல்லற வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். மாறுதலுக்கு எல்லாம் சூப்பராக இருக்குன்னு போய் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. நவம்பர் மாதம் முடிகிற வரைக்கும் கணவன் மனைவியாக இருந்தால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அப்படி இல்லைன்னா சண்டை சச்சரவுகள் வரும், கருத்து மோதல்கள் வரும். காதலர்களாக இருந்தீங்கன்னா காதலர்களுக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அப்படி இல்லைன்னா பிரச்சனை, பிரிவுகள் ஏற்படும். சந்தேக மனப்பான்மை இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அதிகமாக வரும், ராகு கேதுவாலையும் அந்த சனியினாலையும். அதே மாதிரி நீங்கள் யாரை ஆழமாக நேசிக்கிறீர்களோ அவர்களாலே மிகப்பெரிய மன உளைச்சலும் ஏமாற்றமும் இந்த காலத்தில் வரும் சிம்மத்துக்கு. அப்போ ரொம்ப இன்டெப்தான லவ் வந்து யார்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்றத கொஞ்சம் தயவு செஞ்சு பார்த்து கொடுங்கன்றது என்னுடைய அன்பு வேண்டுகோள். இதில் வயது முதிர்ந்தவர்கள் இருப்பார்கள். அவங்களுக்கு என்ன நடக்கும்னா, வயசானவங்களுக்கு ஆணாக இருந்தீங்கன்னா வாழ்க்கை துணைவியார் அவங்களுக்கு உடல் நலத்தில் அசௌகரியங்களை கொடுக்கும். பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு உடல் ரீதியான அசௌகரியங்களை ஏற்படுத்தும். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணுன்றதுனால நான் வெளிப்படையாகவே இதை நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறேன். அதற்கு அடுத்தது 7ஆம் இடத்தில் ராகு. யாரோட பேசினாலும் பழகினாலும் தயவு செஞ்சு ஜாகிரதையாக இருக்கணும். ஃபேமிலிக்குள்ளே யாரையும் 3வது நபர்களை இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. என்ன சண்டையாக இருந்தாலும் புருஷன் முண்டாட்டி அவங்களுக்குள்ளே தீர்த்துக்கணும். இந்த டைமில் போய் இன்னொருத்தவங்கள்ட்ட பஞ்சாயத்து பண்ணால் குடும்பமே பிரியக்கூடிய நிலைக்கு போகும். அது யாராக வேணாலும் இருந்தாலும் சரிதான். அதில் கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணுங்க. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும். யாரிடமையும் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, யாருக்கும் ஒரு பணம் வாங்கி கொடுக்குறதோ, எந்த செயலையும் முன்னாடி போய் நிற்கிறதோ இந்த பீரியடில் இருக்கக்கூடாது. ஏன்னா 8ல் சனி இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லதே செஞ்சால் கூட பொல்லாப்பல முடியும். தப்பான நபர்கள் அறிமுகமாவார்கள், தவறான பழக்கங்கள் ஏற்படும், தேவையில்லாத உறவுகளுக்குள்ளே போய் மாட்டிப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. பார்க்குற நீங்கள் ஆணாக இருந்தால் பெண்கள்கிட்ட கவனம், பெண்ணாக இருந்தால் ஆண்கள்கிட்ட கவனமாக இருக்கிறத ரொம்ப ஆழமாகவே பதிவு பண்ணுறேன். அப்படி இல்லாட்டி ஒரு மிகப்பெரிய வழியை கடவுள் கொடுப்பார் உங்களுக்கு அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அனுகூலம் இனிமேல் வரக்கூடியதாக இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு ஒரு புதிய பட்டமும் பதவியும் பொறுப்பும் புகழும் நிச்சயமாக வரும். அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த ராகு கேதுனுடைய நகர்வு அவங்களுக்கு வெளியே போயிட்டு அந்த உச்சகுருவோடு கேது சேருங்க கால் தன் வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட பாடத்தை வச்சு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியையும் எழுச்சியையும் அந்த கடவுள் ஏற்படுத்த போகிறார். அதன் பிறகு பொருளாதார செலவுகள் எல்லாமும் ஓரளவுக்கு சுபவிரய செலவுகளாக அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா சுபத்துவமான கிரகம் 12ல் உச்சம் அடைகிறதுனால நல்ல செலவுகளை செய்யக்கூடிய அனுகூலங்கள் இருக்குது. நவம்பருக்கு பிறகு நிறைய பயணங்கள் மேற்கொள்வார்கள். வெளிநாடு கனவுகள் எல்லாம் பலிதமாக மாறும். நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க. சார் பாஸ்போர்ட்டே இல்லை அப்படின்றவங்க பாஸ்போர்ட் எடுப்பாங்க. வெளியில் நான் விசாக்கு அப்ளை பண்ணி வரலன்றவங்களுக்கு விசா கிடைக்கும். பிஆர் ரிலேட்டடான இஷ்யூவில் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பிஆர் கிடைக்கிறதுக்குரிய சூழல்களை ஏற்படுத்தும். 12ல் சிம்மத்துக்கு கேது வந்ததுக்கு பிறகு நவம்பருக்கு அப்புறமா நிறைய தெய்வ ஸ்தலங்களுக்கு சென்று வருவார்கள். கடவுளோடு பேசக்கூடிய ஆற்றலும் இவர்களுக்கு ஏற்படுத்தும். ஒட்டுமொத்தத்தில் குரு பகவான் வந்து அமரக்கூடிய இடம் கொஞ்சம் சாதகம் இல்லாத இடம்தான். அஷ்டமத்து சனி ஏற்கனவே பல அழுத்தங்களையும் கொடுத்துக்கிட்டு இருக்குது, நம்ம மறுக்க முடியாது. ஆனால் குரு பார்க்கக்கூடிய இடங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஒரு ஆறுதல் பெருமூச்சை கொடுக்குது அப்படின்றதையும் மறுக்க முடியாது. சிம்மத்துக்கு குருவும் சாதகமாக தான் இப்போ வரல. அவருக்கு ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயம், சிம்மத்துக்கு ராகுகேது பயிற்சி வருது இந்த வருடத்தில். இந்த குரு பயிற்சி ஆனதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு 4 மாதத்தில் ராகுகேது பயிற்சி நடக்க இருக்கிறதுனால அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அப்லிஃப்டிங் பீரியடாக தான் இருக்கும். குரு பயிற்சி ஆனதுக்கு முதல் ஒரு 4 மாதம் கொஞ்சம் சீராகவும் நிதானமாக கவனமாக செயல்படணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். சூப்பர் சார். நீங்க வந்து இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து அரிசி இருக்கு, பருப்பு இருக்கு. ஆனா சில விஷயம் இல்லன்னு சொல்லும்போது என்னோட மைண்ட் வாய்ஸ் வந்து கேஸ் இல்லையோ சமைச்சு சாப்பிடுறதுக்கு நினைச்சேன். அப்படிலாம் கிடையாது. மன நிம்மதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டீங்க. உண்மை. எங்கெல்லாம் கவனமா இருக்கணும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்படி கவனமா இருக்கும்போதே நீங்க உங்ககிட்ட இருக்க கெட்டதெல்லாம் கொஞ்சம் குறையறதுக்கு இந்த ஆன்மீக வழிபாடெல்லாம் பண்ணுங்க அப்படின்னா என்ன சொல்வீங்க சார்? சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணுன்றதை நான் இப்போ பதிவு பண்ணுறேன். ஜென்மத்தில் கேது இருக்கிறதுனால உடலையும் மனதையும் பாதிக்கக்கூடிய செயல்களை
பண்ணாதீங்க. வாழ்க்கை துணை அல்லது துணைவியார்கிட்ட நீங்க பேசும்போது, பழகும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து இந்த காலகட்டத்துல போகணும். இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டா வாழ்க்கையில தெளிவு கிடைக்கும். சந்திர கிரகண தோஷம் இப்ப நடந்துட்டு இருக்குது. சந்திரனோடு கேது சேர்ந்து இருக்கிறதுனால அவங்களுடைய ஜாதகப்படி சூரிய பகவானுடைய வழிபாடு நல்லது. ஏன்னா அவங்களுடைய ராசிநாதனே சூரியன் தான். சிம்மராசிக்காரர்கள் தொடர்ச்சியாக சூரிய பகவானுக்குரிய வழிபாடுகளை செய்யலாம். சிவபெருமானுடைய திருக்கோவிலே சூரியனுக்கென்று தனியா பிரத்யேகமாகவே ஒரு சிலை இருக்கும். அது எல்லா கோயிலையும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அது பெரும்பாலும் ஈசான்ய மூலையத்தில் வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல போயிட்டு அந்த சூரிய பகவானை நீங்கள் ஆத்மார்த்தமா மனமுருக பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. முடிந்தால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போங்க. உங்க கையால முடிஞ்ச ஒரு உதவிகளை யாருக்காவது 10 பேத்துக்கு செய்யுங்க. அல்லது ஒரு சும்மா ஒரு 10 சாக்லேட் வர குழந்தைங்களுக்கு கோயிலில் கொடுங்க. அப்படிப்பட்ட தானத்தை நீங்கள் செய்து வரும் பொழுது அஷ்டம சனியினுடைய கர்ம பலன்கள் குறையும். முடிஞ்ச ஒரு அன்னதானம் கூட கொடுக்கலாம், தப்பு கிடையாதுங்க. இந்த மாதிரியான வழிபாடுகளை பண்ணுங்க. இல்லை சார் கோயிலுக்கு போகிறது எங்கே சார் நேரம் இருக்குது. இப்போல்லாம் நம்ம மக்கள் அப்படி தான் ஆரம்பிச்சிட்டாங்க. எளிமையான பரிகாரம் படுத்துக்கிட்டே ஏதாவது நடக்குமான்ற எதிர்பார்ப்பு தான் இருக்குது. எல்லாருக்கும் அது உண்மை தானே. கோயில் குளத்துக்கு எல்லாரும் போகிறோம். பட் ஒன்றுமே நடக்கும். வீட்டிலே உட்காந்துருக்கணும், ஏதாவது ஒன்று செஞ்சால் டக்குன்னு நடந்துடணுன்ற ஒரு தாந்திரிக பரிவர்த்தனைகளை எதிர்பார்க்கிற உலகமாக நம்ம என்ன உள்பட அப்படி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் ஒன்றே ஒன்று தான். காலையில் எந்திரிச்சு குளிக்கிறீங்களா, குளிச்சுட்டு வெளியே வந்த உடனே அட்லீஸ்ட் நீங்கள் டிரைவ் பண்ணிட்டு போகும்போது கூட சூரிய பகவானை பார்த்து ஒரு நிமிடம் மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். வேலைக்கு போகிற இடத்துல சூரியனை பார்த்து மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. அல்லது குளிச்சுட்டு வீட்டு வாசலில் நின்று அந்த சூரியனை ஒரு நிமிஷம் மனசார கண்ணை மூடி பிரார்த்தனை செய்யுங்க. அந்த சூரியனுடைய வெளிச்சம் எந்த அளவுக்கு சிம்மராசிக்காரர்கள் மீது படுகிறதோ அந்த அளவுக்கு அவருடைய வாழ்வு மேம்படும். அவங்க வாழ்க்கையில் அஷ்டம சனியால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் சத்தியமாக மாறும். இது ஒரு சேலஞ்சாக சொல்கிறேன். சூரிய வழிபாடுகளை நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 48 நாள் பண்ணுங்களேன். உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மேஜிக் அண்ட் மிராக்கிள் நடக்கும். அஷ்டம சனிலாம் ஒன்றுமே இல்லை சூரியனுக்கு முன்னாடி. அப்படின்றதுனால அந்த சூரிய வழிபாடு மிகச்சிறந்த வழிபாடு. சூப்பரா சொன்னீங்க சார். சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் கெட்டது நடக்க போகுது அங்கேருந்து பார்த்துருங்க அப்படின்றத ஒரு முழுசாவே சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. Presenting sponsor, Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.